வணக்கம். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டிராப் கேப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இதற்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 2 டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டிராப் கேப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. A4 சைஸ் பேப்பர் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிருக்கேன். ரெக்டாங்கிள்ல ஒரு டபுள் கிளிக் பண்றேன். A4 சைஸ்க்கு பாக்ஸ் கிடைச்சிரும். இந்த டெக்ஸ்ட்டுடைய ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கேப்ரியலோ. இன்டராக்டிவ் ஓப்பன் டைப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எனேபிள் இருக்கு. டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, கீழ இருக்க ஆரோ பிரஸ் பண்ணி அதனுடைய ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல P பிரஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் வந்து பேஜுக்கு சென்டரா கிடைச்சிருச்சு. அதோடைய விட்த் 180 குடுக்குறேன். ஹைட் 180 குடுக்குறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டருக்கு இன்சைட் வரணும். இமேஜ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்ல பவர் கிளிக். பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம். கிளிக் பண்றேன். மவுஸ் பாயிண்டர் பாருங்க. இந்த மாரி ஆரோ சேஞ்ச் ஆயிடும். அந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு ஒரு கிளிக் பண்றேன். அந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு இன்சைட் மூவ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேராகிராஃப இங்க மூவ் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல F4 பிரஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் ராப் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்ப ப்ராப்பர்ட்டி பார்ல பாருங்க, டெக்ஸ்ட் ராப்க்கான ஆப்ஷன் நமக்கு எனேபிள் ஆகல. இப்ப இந்த டெக்ஸ்ட்ட ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டூ கர்வ் குடுக்குறேன். இப்ப டெக்ஸ்ட் ராப் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு பாருங்க. இதுல கான்டூர்ல ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட் சூஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல டெக்ஸ்ட் நமக்கு இன்சைட் வருது. பெசியர் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆஃப் சர்க்கிள் டிரா பண்றேன். இந்த ஷேப்ல அப்படியே டிரா பண்றேன். இப்ப டிரா பண்ண இந்த பாக்ஸ் செலக்ட்ல இருக்கு. அதற்கு கான்டூர்ல ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப இந்த பாக்ஸோட சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது பாருங்க, டெக்ஸ்ட் இன்சைட் மூவ் ஆயி வரும். பாக்ஸோட சைஸ இப்ப இன்கிரீஸ் பண்றேன். இதனுடைய அவுட்லைன நன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வளைவா டெக்ஸ்ட்ட காமிச்சிருப்பேன். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா, காமன் ஷேப்ல இருக்கு. காமன் ஷேப்ப கிளிக் பண்ணிட்டு, ப்ராப்பர்ட்டி பார்ல ஃப்ளோ சார்ட்ல இந்த ஷேப் இருக்கு. அத 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் இந்த டெக்ஸ்ட் கிட்ட அந்த எட்ஜ்ல கொண்டு வந்து வச்சுட்டு, கொஞ்சம் அதனுடைய ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதனுடைய டெக்ஸ்ட் ராப்ல கான்டூர்ல ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட் குடுக்குறேன். இதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். அந்த டெக்ஸ்ட் பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வளைவா நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, 2 கார்னர்லயும் ஃப்ளவர் ஒண்ணு குடுத்திருப்பேன். இந்த பேக்கிரவுண்ட் டிசைன்ல இருந்து அந்த ஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இந்த டெக்ஸ்ட்ட இன்னொரு காப்பி வெளில மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். இன்னொரு காப்பி கிடைச்சிருச்சு. இத ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் குடுத்துர்றேன். பவர் கிளிக் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ட தனியா வெளில எடுத்துர்றேன். இந்த டெக்ஸ்ட்ட ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேபிஜி இமேஜ். இத வெக்டரா கன்வெர்ட் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளவர் டிசைன மட்டும் தனியா நம்மளால எடுக்க முடியும். இமேஜ் செலக்ட்ல இருக்கு. எடிட்ல அட்ஜஸ்ட்க்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா, கியூ சேச்சுரேஷன் லைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்றேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய செட்டிங்ல இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீசெட் குடுத்துர்றேன். ஆக்சுவலா இந்த கியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் என்ன பண்ணும்னா, இமேஜ்ல இருக்கக்கூடிய கலருடைய ஷேட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப இதுல பாருங்க நெறைய கலர் ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இப்ப இது ரெட்ட சூஸ் பண்ணிட்டு இதுல ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது, இமேஜ்ல இருக்கக்கூடிய ரெட் போர்ஷன் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். எல்லோ செலக்ட் பண்ணோம்னா, எல்லோ போர்ஷன் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். பட் நமக்கு இப்ப ஃபுல் இமேஜ்ல சேஞ்சஸ் தேவ. சோ நான் ஃபர்ஸ்ட் இருக்க மாஸ்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். தியரி படி இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர்ல ஒயிட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் வருமோ, அதுதான் இந்த கியூ சேச்சுரேஷன் லைட்னஸ்ல குடுத்திருப்பாங்க. இப்ப நமக்கு எப்படி தேவைன்னா, இந்த கியூ ஃபுல்லாவே இன்கிரீஸ் பண்ணிடுறேன். சேச்சுரேஷன் ஃபுல்லா நான் இன்கிரீஸ் பண்ணிடுறேன். லைட்னஸ குறைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ ஓகே குடுத்துர்றேன். ஜேபிஜி இமேஜ பிட்மேப்பா கன்வெர்ட் பண்ணணும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஜில டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நமக்கு அதிக கிளாரிட்டி இருந்தா தான், அந்த டீட்டெயில வெக்டரா அது ஈஸியா கன்வெர்ட் பண்ணும். அதற்காக ஃபர்ஸ்ட் இத பிட்மேப்பா கன்வெர்ட் பண்ணணும். பிட்மேப் மெனுல கன்வெர்ட் டூ பிட்மேப் குடுக்குறேன். இதுல இருக்க எல்லா ஆப்ஷனுமே எனேபிள்ல இருக்கட்டும். ஓகே குடுத்துர்றேன். இப்ப இந்த இமேஜ் பிட்மேப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப ப்ராப்பர்ட்டி பார்ல பாருங்க ட்ரேஸ் பிட்மேப் இத கிளிக் பண்றேன். இதுல குயிக் ட்ரேஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு வெக்டார் டிராயிங் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம அவுட்லைன்ல இருக்கக்கூடிய டீடைல் லோகோ இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப இத கிளிக் பண்றேன். இது கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது இமேஜ்ல இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அது இன்சைட் இருக்கக்கூடிய டீடைல் மட்டும் நம்ம குடுப்பீங்க. இங்க டீடைல்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. தேவையான டீடைல் கிடைக்கிற வரைக்கும் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் தான் தேவை. ஒருவேள நான் அதிகமா குடுத்தேன் அப்டின்னா, அதுக்கு இன்சைட் இருக்கக்கூடிய போர்ஷன் நமக்கு எனேபிள் ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்ல. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஸ்மூத்திங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பா இல்லாம ஸ்மூத்தா வரதுக்காக குடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய 25 இருக்கட்டும். ஓகே குடுத்துர்றேன்.
சேஞ்சஸ் ஆன ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ்க்கு மேல தான் இருக்கு. அத கிளிக் பண்ணி வெளியில மூவ் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா குரூப்ல இருக்கு. அத அன்குரூப் பண்றேன். ஒவ்வொன்னும் தனியா கிடைச்சிரும். இதுல நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் தான் தேவை. மீதி இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். கிராஸா அந்த ஃப்ளவர மட்டும் செலக்ட் பண்றேன். அத வெளியில மூவ் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் பண்ணிடுறேன். மீதி இருக்க எதுவும் தேவையில்ல. ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஜேபிஜி இமேஜும் தேவையில்ல. அதையும் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளவர் டிசைன இங்க மூவ் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட யூஸ் பண்ணி சைஸ் நல்லா பெருசா இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி டூல கிளிக் பண்ணிட்டு, ப்ராப்பர்ட்டி பார்ல யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணிக்கிறேன். அதனுடைய வேல்யூ 95 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டா ஒரு ஷேட் தான் குடுக்குறோம். அடுத்து இதே இமேஜ இங்க மூவ் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். ஷிஃப்ட்ட யூஸ் பண்ணி சைஸ ரெடியூஸ் பண்ணிட்டு, இந்த கார்னர்ல பிளேஸ் பண்றேன். 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு, ஆப்ஜெக்ட்ல பவர் கிளிக். பிளேஸ் இன்சைட் ஃப்ரேம் கிளிக் பண்ணி, A4 பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ண ஆப்ஜெக்ட் பாருங்க. அத அவுட்லைன் ஆக்டிவேட் பண்றேன். A4 பாக்ஸ விட பெருசா இருக்கு. எந்த சைஸ்ல நம்ம டிசைன் பண்றோமோ, அதுல யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் எல்லாமே அந்த சைஸ்க்கு இன்சைட் தான் இருக்கணும். அவுட் சைட் போற மாரி டிசைன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பெருசாவே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு, இதனுடைய விட்த் இப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா, டெக்ஸ்டும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாரி சேஞ்ச் பண்ணாம, அன்டூ குடுத்துர்றேன். கண்ட்ரோல் இசட் குடுத்து, இந்த ஆப்ஜெக்ட்ட ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டூ கர்வ் குடுக்குறேன். ஷேப் டூல் எடுத்துட்டு, மேல இருக்க நோடையும், கீழ இருக்க நோடையும் செலக்ட் பண்ணிட்டு, கன்வெர்ட் டூ லைன் குடுக்குறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா கிடைக்கும். அத மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அத கிளிக் பண்ணி உள்ள மூவ் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல கண்ட்ரோல பிரஸ் பண்ணிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா கிடைக்கும். இப்ப A4 பாக்ஸுக்கு இன்சைட் வந்துட்டு, இப்ப இதனுடைய அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள்ல இருக்க டிசைன் மாரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்துல இருக்க ஃபாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளா ஒரு பேக்கிரவுண்ட் எடுத்து அந்த டெக்ஸ்ட்ல டிசைன் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரீபிக்ல டெக்கரேட்டிவ் அல்பாபெட்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்த மாரி ஒரு ஃபைல் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, 2 ஃபார்மேட் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து இபிஎஸ் ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். இன்னொன்னு ஜேபிஜி. இபிஎஸ் ஃபைல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இப்படி Coreldrawல இன்சர்ட் பண்றேன். கர்வ் ஃபார்ம் மட்டும் குடுத்துர்றேன். இது இம்போர்ட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும். ஷிஃப்ட்ட யூஸ் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கார்னர்ல இருந்து. இத அன்குரூப் பண்ணிட்டு, அந்த எல் மட்டும் தனியா மூவ் பண்ணியிருக்கேன். இத அன்குரூப் பண்ணும்போது, இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தனித்தனி பார்ட்ஸா இருக்கும். இந்த மாதிரி. அன்டூ குடுத்துர்றேன். கண்ட்ரோல் இசட் குடுக்குறேன். இந்த ஃப்ளவர் டிசைன கிராஸா செலக்ட் பண்றேன். டோட்டலா இதுல பாருங்க 1453 ஆப்ஜெக்ட் இருக்கு. கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் பண்ணிடுறேன். ஃப்ளவர் டிசைன் ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த 2 எல் ஷேப்பும் ஒரு 2 ஆப்ஜெக்ட். மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் இதுல இருக்கு. இந்த ஃப்ளவர் டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணும்போது பாருங்க, ராப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகும். அடுத்து எல் ஷேப்ப மட்டும் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ராப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகும். இந்த டோட்டலா இந்த 3 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது பாருங்க, ராப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகாது. இத குரூப் பண்ணணும். குரூப் பண்ணும்போது ராப் டெக்ஸ்ட் எனேபிள் ஆகும். F4 குடுத்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். 2யும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல எல் பிரஸ் பண்றேன். டி பிரஸ் பண்றேன். டாப்லயும் அலைன் ஆயிடும். இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்றேன். ஸ்ட்ரெடில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு எனேபிள் ஆகல. இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ப்ரோ ரைட் குடுக்குறேன். ரைட் ஆப்ஷன் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கனால இந்த ப்ராப்ளம் வரலாம். இப்ப இந்த இடத்துல எனக்கு டெக்ஸ்ட் வந்து இதுவரைக்கும் வரணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அதனுடைய ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்றேன். 1 mm குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு எரர் டிஸ்ப்ளே ஆகுது. அனேபிள் டூ ராப் டெக்ஸ்ட் அரவுண்ட் திஸ் ஆப்ஜெக்ட். ப்ளீஸ் செலக்ட் எ டிஃபரண்ட் ராப்பிங் மெத்தட் ஆர் டிஃபரண்ட் ஆஃப்செட்ஸ். இப்ப ஓகே குடுத்துர்றேன். இப்ப இந்த இடத்துல 2 mm அப்ளை பண்றேன். பட் எனக்கு டெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் வரணும். அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இதற்கு தனியா நம்ம ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வரும்போது இந்த மாரி ப்ராப்ளம் வரும். இப்ப இந்த இடத்துல ராப் டெக்ஸ்ட்ட நன் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்ட வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். இத அன்குரூப் பண்ணிட்டு, இந்த ஃப்ளவர் டிசைன டெலீட் பண்ணிடுறேன். ஒரு ஷேப் மட்டும் வச்சுட்டு இன்னொரு ஷேப்ப டெலீட் பண்ணிடுறேன். ஃபில் கலர் நன் பண்ணிட்டு அவுட்லைன் குடுத்துர்றேன். இதற்கு அவுட்லைன் கிரியேட் பண்றதுக்கு, நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இப்ப இத டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அது மேலேயே பெருசு பண்றேன் பாருங்க. இந்த மாரி ஒரு அன்ஷேப்பா தான் இது கிரியேட் ஆகும். டோட்டலா இந்த ஆப்ஜெக்ட்ட பெருசு பண்ணக்கூடாது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு கான்டூர் டூல் யூஸ் பண்ணலாம். கான்டூர் டூல் பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ்ல இருந்து நம்ம கிளிக் பண்ணி இன்கிரீஸ் பண்ணும்போது,
அது என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா சைடும் ஈவனா இருக்கும். கண்ட்ரோல் கே குடுத்து பிரேக் பண்ணிக்கிறேன். இன்சைட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இதெல்லாம் தேவையில்ல, டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்றேன். பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல எல் பிரஸ் பண்றேன் அண்ட் டி பிரஸ் பண்றேன். இப்ப என்னாச்சு பாருங்க, டெக்ஸ்ட் வந்து இதுக்கு இன்சைடு வந்திருக்கு. இந்த நோடு எல்லாம் நமக்கு தேவையில்ல, டெலீட் பண்ணிடலாம். இந்த வளைவா இருக்கக்கூடிய நோட ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது எளிமையா அந்த டெக்ஸ்ட் ராப்பை ஹேண்டில் பண்ண முடியும். தேவையில்லாத இடத்துல நோட ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற இடத்துல நோட ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, டெக்ஸ்ட் வந்து கேப் இருக்கு. இந்த 2 நோட மட்டும் கொஞ்சம் கீழே மூவ் பண்றேன். கீழே இருக்க இந்த 2 நோடையும் கொஞ்சம் மேல மூவ் பண்றேன். அவுட்லைன் ரன் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, டெக்ஸ்ட் வந்து ஈவனா அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃப்ளவர் டிசைனை இங்க மூவ் பண்றேன். இங்க இருக்க அதே ஃப்ளவர் தான் நான் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன். சைஸ் பெருசு பண்ணி. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, இதுவும் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் 1453 இருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, சேஃபா நம்ம ஒரு அவுட்லைன் டிரா பண்ணிட்டு, அந்த அவுட்லைனுக்கு ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லது. பட் இந்த இடத்துல நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃப்ளோ லெஃப்ட் குடுக்குறேன். மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது, இந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்ளை ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம அவுட்லைன் டிரா பண்றது. சிச்சுவேஷன் தகுந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிங்கிள் பேஜ் தான். அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல. டைரக்ட்டா கூட நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நெறைய பேஜ் நம்ம டிசைன் பண்ணும்போது, அந்த மாரி நேரங்கள்ல ப்ராப்ளம் வரும். அந்த டைம்ல நம்ம ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணி, அதற்கு டெக்ஸ்ட் ராப் குடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்க்கு அவுட்லைன் டிரா பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் இத நன் பண்ணிடுறேன். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஷேப்ல அப்படி டிரா பண்ணாவே போதும். ஒரு பென்சில் மாரி ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஈஸியா டிரா பண்ணிடலாம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்க்கு ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்றேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இப்ப இந்த நோட வந்து ஈஸியா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2யுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது சிங்கிள் பேஜ் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அந்த ஆப்ஜெக்ட்க்கு நீங்க ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் வருது, எரரா இருக்கு அப்படின்னா, சேஃபர் சைடு ஒரு அவுட்லைன் கிரியேட் பண்ணி அதுக்கு ராப் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இந்த 2 டிஃபரண்ட் மாடல்ல அல்பாபெட்ட நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இத டிராப் கேப்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இதே கான்செப்ட்ட டிராப் கேப் இல்லாம மத்த டிசைன்லயும் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி நீங்க டிசைன் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.